அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிறைய நல்ல விஷயங்கள் என்ன நிறைய விஷயங்கள் நிறைய இருக்க. ஒன்னே ஒண்ணு நான் எப்போ முதல்ல சொல்றது, முதல்ல நம்ம ஃபேன்ஸுங்க, நம்ம ரசிகர்கள் வந்திருக்காங்க. நான் முதல்ல சொல்றது அதுதான். முதல்ல குடும்பத்தை பாருங்க, அப்பா அம்மாவை கவனிங்க, குடும்பத்தை கவனிங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க. நெல்லை மாவட்டம் பானுசேகர் தலைவர் அவருடைய கேள்வி: மனதில் உறுதி, உடலில் வலிமை, எதையும் செய்யும் நம்பிக்கை, இத்தனையும் உள்ள 100 இளைஞர்கள் தேவை என விவேகானந்தர் கேட்டார். அப்பொழுது அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தங்களுக்கு லட்சோப லட்சம் பேர் இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், எதை செய்தாலும் நாங்கள் வருகின்ற பாதை தங்கள் வழியில்தான். இல்லை, டெஃபினெட்லி அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் அதுக்கு தோல் பலமா இருந்து துணை வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். அதான் எனக்கு பயம். ஏன்னா ஒரு வழி நடத்தணும் சொல்லும் போது பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது கரெக்டா ஒழுங்கா அவங்க வழி நடத்தணும். இல்லைன்னு சொன்னா அமைதியா சைலண்டா இருந்துடணும். இது எதுவுமே நம்ம கையில இல்லை. நான் முதல்ல எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஆண்டவன் செயல். நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கும். தங்களிடம் அன்பு, ஆதரவு எதிர்பார்க்கிறோம். தங்கள் மண்ட நிர்வாகிகளிடம் தொலைபேசியிலாவது நேரிலாவது குடும்ப நலம் மற்றும் மண்ட நண்பர்கள், ரசிகர்கள் நலம் விசாரித்தால் தங்கள் அன்பு கிடைக்கும். லட்சோப லட்ச ரசிகர்கள் இன்றும் தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கும் அடிக்கடி ஒரு வாய்ப்பு தந்தால் அது எங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும். இல்ல, டெஃபினெட்லி இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஒரு 2 போன் லைன் இங்க மண்டபத்திலே வச்சுட்டு அதுக்கு ஒரு 2 பேரை வச்சுட்டு கம்ப்ளீட்டா எந்த போன் இருந்தா கூட நீங்க அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முக்கியமான இருந்தா நான் டெஃபினட்டா அதை பார்த்து, ரொம்ப முக்கியமான இருந்தா நானே அவங்களை கூப்பிட்டு நான் பேசுறேன். இது 100%. ஒரு அங்கீகாரம் பெற்ற நமது இயக்கம் தொடர்ந்து செய்ய போகும் பணிகளுக்கு தாங்கள் அங்கீகாரம் அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு நாம் செய்ய போகும் பணிகள் எதிர்காலத்தில் என்ன என்பதை அறிய ஆசைப்படுகிறோம். இல்ல, அந்த பணி இன்னும் எதுவுமே நான் முடிவு செய்யல. இப்போ முதல்ல எனக்கு இருக்கிற பணி ஆக்ட் பண்றது. இப்ப மிகப்பெரிய ஒரு படம் ரோபோ, எந்திரன். அந்த படத்தை பத்தி நானே நிறைய சொல்லக்கூடாது. அந்த படம் மாதிரி இதுவரைக்கும் இந்தியா துறைவர்கள் இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது. அந்த படம் வந்த பிறகு இந்தியாவே அந்த படத்தை பத்தி பேசும், இதுல சந்தேகமே கிடையாது. ஸோ மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படம், அந்த எந்திரன் படத்துல எனக்கு, சங்கர் சாருக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. அது சாதாரண படம் இல்லை. அது சங்கருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு அந்த கதையை சொன்னாங்க. அந்த கதை சொல்லும் போது நான் அப்போ இந்த பொருளாதார ரீதியா கூட அந்த படத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ சிவாஜி கதை தான் சொன்னாங்க. நான் சிவாஜி கதை தான் ஓகே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரோபோ அது யாரு, எந்த ப்ரொடியூசர் பார்த்தா கூட அதுக்கு பல கோடிகள் ஆகும். 100-150 கோடி கூட அதுக்கு பத்தாது. அதனால்தான் 3 லாங்குவேஜ்ல அந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபாரின் டெக்னீஷியன்ஸ். மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. அது இந்தியாவுக்கே பெருமைன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை நீங்க நினைச்சு பாருங்க. அவ்வளவு மிகப்பெரிய படத்தில் நான் ஈடுபடுத்திட்டு இருக்கேன். அந்த படம் வந்த பிறகு நாம உட்கார்ந்து நம்ம பேசலாம், நாமளும் முடிகிறது. தங்கள் லட்சிய பாதையின் நிழலில் 30 வருடங்களுக்கு மேலாக தங்களுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன, அதை அறிய ஆசைப்படுகிறோம். நான் சொல்லிட்டேன், முதல்ல இதை முடிவிட்டோம், ரொம்ப முடிவிட்டோம். ஒரு பார்த்து கடலூர் மாவட்ட தலைமை மன்றம் தலைவர் பெரியசாமி அவர்கள், அன்பு தலைவர் அவர்களுக்கு மன்றத்திற்கு தலைமையிடம் நமக்கு என்று தனி மன்ற கொடி நீண்ட காலமாக இருந்து வரும் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் படிவம் தந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அளித்திட வேண்டும்.